எங்க பாருங்க இது மேரா அங்க செல் பார்க்கணும் எங்க பேக் இருக்குது டியூஷன் இருக்க ஸ்கூல் போறோம் எங்க பாருங்க பெருசு ஜாபுக்கு உமன்ஸ்க்கு இத பாருங்க காட்டன் இருக்குது சங்கமனை கங்க சங்கம் இல்ல நாங்க விளக்கமா தான் நாங்க கொடுப்போம் அதால நாங்க சங்கம்னு சொல்லல இதுல நிறைய பிளேட் வருது இது நார்மலா நினைக்காதீங்க நான் இருந்து பார்த்தா ப்ளே ஆயிடுவீங்க இப்படி குத்தினா நாங்க இருந்தா கேட்கும் இதே மாதிரி இதே மாதிரி சத்தம் கேட்கும் எப்பவும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான நாள். ஒரு தொழிலை வந்து சொந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். ஏற்கனவே செய்தது இடையில் வந்து நிறுத்தப்பட்டு இப்போ ஒரு 4 வருடங்களுக்கு முதல் நடத்தி கொண்டு வந்தனால் அதுக்கு பிறகு இப்போ நிறுத்தி 4 வருடங்களுக்கு பின்பு ஆரம்பிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன பொருட்கள் இருக்குது என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இதில் வந்து நீங்கள் முழுமையாக வந்து பார்க்க போகிறீங்க. அங்கே பாருங்கள் ஆக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. லண்டனில் இருந்து குமுதினி என்று சொல்லக்கூடிய அக்கா வந்து வந்திருக்கிறா. இந்த கடை திறப்பு விழாக்காகவே ஸ்பெஷலாக டிக்கெட் போட்டு அங்கேருந்து வந்திருக்காங்க. இங்கே அக்ஸரா அவளும் வந்து லண்டன்லேருந்து தான் வந்திருக்கிறா. அக்ஸராட ஃப்ரெண்ட் தான் பாதுவி. என் மகள் தான் பாதுவி, அக்ஸராட ஃப்ரெண்ட். சரியா அக்ஸரா? இப்போ நாங்கள் என்னதுக்காக வந்திருக்கிறோம்? கடை வந்து திறக்க போகிறோம். என்ன கடை, என்னென்ன பொருட்கள் விற்பனைக்கு இருக்குது, என்னென்னலாம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் தம்பி இவ்வளோ பெரிய ஒரு கடையை நீ ஆரம்பிச்சிருக்கிற, எப்படி ஆரம்பிச்சிருக்கிற அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்மையான பதில் ஒன்று சொல்லணும். இப்போ இதில் இருக்கிறதுல வந்து இந்த பொருட்கள் எல்லாமே கடன் அப்படின்னே சொல்லலாம். இதுக்குரிய உரிமையாளர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வடிவேலு அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் இங்கே வந்து நேரடியாக வந்து வருகை தந்திருந்தார்கள். என்னுடைய வீட்டுக்கு வந்து நேரடியாக வந்து வருகை தந்திருந்துச்சுன்னா அப்போ வருகை தரைக்குள்ளே வந்து அவர் வந்து கதை கேட்க சொன்னார். கார்த்தி, நீங்கள் ஏதாவது சொந்தமாக நீங்கள் ஏதாவது தொழில்கள் செய்ய போகிறோன்னு சொன்னால் என்கிட்ட உதவி கேளுங்க, நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த கடையும் வந்து பூட்டி இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தா இந்த கடைக்கு பொருட்களை போட்டு ஆரம்பிக்கலாம். அதுவும் இப்போ நாங்கள் முதல் வந்து லோனுகள் இதுகளெல்லாம் எடுப்போம், வட்டி கடன் எடுப்போம். அப்போ அதுகள் எல்லாம் இல்லாமல் அப்படி எடுத்து தொழில் வந்து செய்து கொள்ள முடியாது. இது ஒரு வட்டி இல்லாத கடனாக வந்து முழு தொகையும் வந்து அவர் தான் தந்திருக்கிறார். மாதம் நாங்கள் எங்களுக்கு வர்ற வருமானத்திலிருந்து அந்த கடனை வந்து கட்டி முடிக்கணும். வட்டி இல்லா கடனை வந்து யார் தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடிவேலு அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர். என்னில் வந்து அக்கறை வச்சிருக்கிற உறவுகள், ஏராளமான உதவிகளை என்னூடாக வழங்கி கொண்டிருக்கிற உறவுகள். நிறைய பேருக்கு என்னூடாக ஆரம்பத்திலேருந்து பெரிய வாழ்வாதார உதவிகள், பெரிய உதவிகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வடிவேலு முத்தையான்னு சொல்லக்கூடியவர் வந்து தொடர்ச்சியாக என்னூடாக பெரிய அளவிலான உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற உறவு. அப்போ நேர வரைக்குள்ளே அவை வந்து பார்த்துட்டு எங்களோட வீட்டை வந்து பார்த்து எல்லாம் கதைச்சிட்டு அப்போ போய்க்குள்ளே சொல்லிட்டு போயிருந்தார். தம்பி, நீங்கள் ஒரு கடை இல்லை ஏதாவது நீ சுயதொழில் ஏதாவது செய்ய நினைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அப்போ முழுக்க இப்போ என்னிட்ட வந்து இந்த கடைக்கு வர்ற உறவுகளும் கடன் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. என்னடா நானே கடன் போட்டு தான் இதை வந்து போட்டிருக்கிறேன். அப்போ இதை வந்து கட்டி முடியும் வரைக்கும் இது எனக்கு சொந்தமானதில்லை. ஆனால் இதை வந்து நடத்த போகிறது யாருன்னு கேட்டால் என்னுடைய துணைவியார். அப்போ எங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் 3 பிள்ளைகள் இருக்குது. அப்போ அடுத்தடுத்த பணத்தேவைன்றது வந்து இருக்குது. அப்போ கொஞ்சம் பெரிய அளவில் தொழில்கள் வந்து செய்யணும். அப்போ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நான் முதலே ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், எனக்கு ஆதரவாக இருக்கிற உறவுகள் ஏராளமான உறவுகள் இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு இப்படி ஒரு உதவி தேவை அப்படின்னு சொன்னால் முன் வந்து உதவி செய்கிறதுக்கு என்னில் அன்பு வச்சிருக்கிற உறவுகள் இருக்கணும். அதில் ஒரு உறவுகள்லாம் இந்த வடிவேலு அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர். அப்போ அவை வந்து சொல்லிச்சுன்னா நீங்கள் பிரச்சனை இல்லை, இதை திறவுங்கன்னு சொல்லி முழுக்க அவேர நிதி தான் வடிவேலு அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் நிதியில் வந்து இதை வந்து ஆரம்பிக்கிறேன். காலப்போக்கில் இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு அது வந்து எனக்கு சொந்தமான கடையாக வந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னாடா அதுக்கு அந்த பணத்தை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு அவ்வளோ காலம் எடுக்கும், ஒரு 2 வருடம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கடையை எப்படி திறக்க போகிறோம், என்னென்ன பொருட்கள் இருக்குது, எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்றதை வந்து முதல் கட்டமாக வந்து பார்த்துருவோம். எங்களோட சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை கண்டாவளை என்று சொல்லக்கூடிய இந்த சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு நேரம் முன்னால் அமைஞ்சிருக்கிற தர்மபுரம் ஹாஸ்பிட்டல், இதில் நாங்கள் கடந்து போன தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் சந்தையில் இங்கே சின்னதம் எல்லாம் வந்து நிற்கிறான் பாருங்க. ஒதுங்கி நிற்கக்கூடிய மாதிரிக்கு பெரிய பாலம், நீண்ட காலம். இது நான் சின்னல இந்த இடத்துக்கு வரைக்குள்ள இருந்த ஒரு இதே அளவில் தான் இருந்தது, இப்பயும் இதே அளவில் தான் இருக்குது அந்த பாலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சந்தி
எம்ஓச் ஆஃபீஸ் நேர எம்ஓச் ஆஃபீஸுக்கு முன்னால் அமைஞ்சிருக்குது. அப்போ இது வந்து பிரதானமாக இயங்கினது கர்ப்பிணி பெண்களுக்கான சகல பொருட்களையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கடையாக வந்து இந்த கடை வந்து இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போய்க்குள்ள ஒரு கூடை ஒன்று கொண்டு போகணும். அப்போ அந்த கூடை கொண்டு போகிறதுக்கு கூடைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சாமான் வந்து சொல்லிவிடும். அந்த சாமான் எல்லாம் வச்சு அந்த கூடையை அப்படியே நீங்கள் முழுமையாக பெறணும்னு சொன்னால் டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கனடாவில் இருந்து குமுதினி அக்கா வந்து வந்திருக்கிறா. இப்போ தான் டிக்கெட் போட்டு வந்து இறங்கி இருக்கிறா. கடையை திறந்து வைக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறா. இனி இந்த தர்மபுரத்தில் மலிவு விலையில் வந்து பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு நியாயமான இதில் வந்து இயங்க போகிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்ட். இங்கே வந்து என்னென்ன பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை வந்து உள்ளுக்கு போய் வந்து பார்ப்போம். எங்களோட குணம் நல்ல தம்பி என்று சொல்லக்கூடிய ஐயா லண்டன்லேருந்து வருகை தந்திருக்கிறார். அவர் வந்து இப்போ 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. அப்போ அவரும் வந்து வந்திருக்கிறார். இந்த சிறப்பான நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு ஒரு ஆரம்பித்து வைப்போம் அப்படின்றதுக்காக வந்து வந்திருக்கிறார். இப்போ பாதவியோட ஃப்ரெண்ட் அக்ஷராவும் வந்து வந்திருக்கிறாங்க. லண்டன்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க பாதவியோட ஃப்ரெண்ட். பாதவி சொல்லுங்கள் என்ன மாதிரி? சில பேர் திருநூறு பூசாம போயிடுவாங்கன்ட்டு அதில் என்னென்று திருநூறு பூசை விட்டு கொண்டிருக்கிறேன். திருநூறு பூசுறதுக்கான ஏற்பாடுகளை வந்து பாதவி வந்து செய்து கொண்டிருக்கிறாள். இப்போ நாங்கள் கடை திறப்பு விழா வந்து செய்ய போகிறோம். அப்போ நீங்கள் கேட்கலாமே கடை பேருக்கு இன்வைட் பண்ணல இது செய்யலைன்னு சொல்லி. அப்படி செய்கிறத நான் விரும்பலை. மலிவான பொருட்கள் வாங்கிட்டா எங்கிட்ட கடைக்கு வரவே இருக்குதாம். எங்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அப்போ அதால் வந்து இன்றைய தினம் வந்து கடையை வந்து திறக்கிறதுக்காக தயாராகி கொண்டிருக்கிறோம். எங்களோட குணம் நல்ல தம்பி ஐயா வந்திருக்கிறார். அதே மாதிரி குமுதினி அக்கா வந்து வந்திருக்கிறார். லண்டன்லேருந்து டிக்கெட் போட்டு எங்களோட கடையை திறந்து வைக்கிறதுக்காகவே நேரடியாக வந்து வருகை தந்திருக்கிறா. இப்போ ஒரு 4 நாள் மயூரியிட கடையை வந்து ஆரம்பித்து வைப்போம்ண்டு அக்ஷரா பாதவியோட ஃப்ரெண்ட் நீண்டகால ஃப்ரெண்ட் இப்போ ஒரு 4 நாளாக 2 பேருமே உண்டா ஒரே மாதிரி சட்டை போட்டு வலிக்கிட்டு திரிகிறது. 2-3 இடங்கள் சுற்றி பார்த்துருக்கணும். எல்லா வீடியோவும் வந்து முழுமையாக தொகுத்து தருவோம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரிக்கு. அப்போ இன்றைய தினம் வந்து கடையை திறக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். என்ன மாதிரி விளக்க கொடுத்து ஆரம்பிப்போமா? அவர் கொளுத்தி விடுங்களேன் விளக்க. இப்போ எங்களோட குணம் நல்ல தம்பி ஐயா அவரால் வந்து கடையை வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைப்பார். அவர் வயதில் மூத்தவர். கடை திறப்பு விழாக்கு நிறைய பேருக்கு சொல்லி இது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம். ஆனால் அப்படி செய்தால் தெரியும் தானே. இப்போ எப்படியோ வர்றவர்கள் சும்மா வர மாட்டோம், ஏதாவது ஒன்று செய்வோம். அப்போ அதை நாங்கள் திரும்ப செய்ய வேண்டி வரும். அது எல்லாமே வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம்தான். அப்போ அதால் நாங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் நார்மலாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன விற்பனைக்கு இருக்குது அப்படின்றத வந்து பாதவி சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்போ நான் ஒரு விளக்கு கொடுத்துறேன். நீங்கள் ஒரு விளக்கு கொடுத்துறீங்களா? 2 பேருமே லண்டன் தான். ஐயாவும் லண்டன் தான். ஐயார வீட்டில் இருந்து பக்கத்து ஒழுங்க தானே எனக்கா? என்ன இடம்? நான் ஈட்டன் ரோட். அப்பா வந்து அப்பா எடுத்து சொல்லுங்க. தண்டர் ரோட். என்ன அது என்ன எல்ஃபர்ட்டா? இல்ஃபர்ட். லண்டன்ல வந்து எல்ஃபர்ட் லேன்ல வந்து இருக்கிற உறவுகள். குமுதினி அக்கா வந்து தெரிஞ்சிருக்கும். குமுதினி அக்கா, ஜெயந்தினி அக்கா இவர்கள் தான் ஆரம்பத்தில் நான் கார் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணின உறவுகள். அப்போ இதில் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த தர்மபுரம் என்ற ஊரை வந்து கடந்து போயக்குள்ள மின்னி கொண்டு இருக்கும் பச்சையா டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்ட். கார்த்திக்கு விளக்கு 100. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையாளர் என்னுடைய துணைவியார். முதல் வந்து இந்த ஏரியாவில் உள்ள ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து லொஸ்ட் ஆனதுக்கு பெரிய ஒரு காரணம் அந்த கடையை வந்து கடைசி கட்டங்களில் நடத்தலாம் போனது. எல்லாருக்குமே கடன் அள்ளி கொடுத்துருவா. வந்து நாங்கள் நாளைக்கு தரோம், இல்லை அக்கா இப்படி நாங்கள் போகணும்னு சொன்னோன்னே டக்கண்டு கடனில் கொடுத்துட்டு பிறகு அந்த கடனை கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ லிட்டரில் பெட்ரோல் செலவழித்து ஓடி தெரிஞ்சாலும் பிடிக்க முடியாது. எல்லாம் அனுபவம் தான் வாழ்க்கை. அப்போ அதால் வந்து நாங்கள் முழுவதும் கடன் பட்டு தான் இந்த கடையை வந்து திறந்துருக்கிறது. அப்போ இனி கடன் என்று கேட்காம அழகாக மலிவான விலையில் உங்களுக்குரிய பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நான் இவாக்கு சொல்லியிருக்கிறேன், கடன் என்று சொல்லி கொடுக்குறதால என்ன நடக்குமெண்டா, இப்போ அழகாக நல்லா இருக்கிற உறவுகள் கூட எங்களை கண்டு விரோதியாக வந்து பார்க்க வலிக்கணும். ஒரு கட்டத்தில் விரோதியாக வந்து பார்க்கும். கடைக்கு இதால் கடந்து போகிறதுக்கு தயங்க வேணும். ஆனால் கடன் கொடுக்காம விடைக்குள்ளே அவை எந்த நாளும் ஒரு நல்ல உறவில் வந்து இருப்பினோம். உண்மையிலேயே கடன் கொடுக்குறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். அப்படி கொடுக்குறது கூட அதை கொடுத்தது தான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய லொஸ்ட்டாக வந்து கொண்டு வந்தது. எல்லாருக்குமே தெரியும், இங்கே தர்மபுரத்தில் சில ஏரியாக்கள் இருக்குது. அந்த ஏரியாவில் உள்ள உறவுகள் எல்லாருக்குமே கடைசியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் கடையை வந்து பூட்டினாங்க. எங்களுடைய குணம் நல்ல தம்பி ஐயாவால் வந்து கடை வந்து 2 கடை. அந்த 2 கடையில் ஒரு கடையை வந்து குணம் நல்ல தம்பி ஐயா திறந்து வைப்பார். அடுத்த கடையை எங்களோட குமுதினி அக்கா வந்து திறந்து வைப்பா. ரைட், கைதட்டுற பொடியெல்லாம் நான் ரெடியாக இருங்க.
சூப்பர் சூப்பர். இதான் சூப்பர் நல்லது. இப்போ கையை பிடிங்க பாதவையும் கையை பிடிங்க பாதவையும் பிடிங்க. ரைட். வாவ், டைமிங்கில் வடிச்சிருக்கா. ரைட், சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கடை, என்னென்ன பொருள் வேணுமோ உங்களுக்கு எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு சகல வசதிகளையும் வந்து செய்து கொடுத்துருக்குறோம். எங்களோட தர்மபுரம்னு சொல்லக்கூடிய எங்களோட சுகாதார பணிமனைக்கு முன்னால் வந்து இந்த டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்ட். ஐயா, என்ன மாதிரி என்ன சொல்றீங்க கடையை பற்றி? எப்படி சிறப்பா இருக்குதா? நல்ல சிறப்பாக இருக்கு. ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு விடலாமே. ஓ, நல்ல மாதிரியாக இந்த கடை நடக்கணும், நல்ல வருமானம் பெறணும், அதுதான் என்னுடைய விருப்பம். ஐயாவை வச்சு நான் இந்த ஆரம்பிக்கிறது ஆடி என்று சொல்லி போட்டு ஆடிக்கு முதலே வந்து திறக்கணும் பண்ணுறதுக்காக அப்போவே நாங்கள் ஒரு பொருளை ஐயாட்ட கொடுத்து பண்ணினாங்க. இப்போ ஆடி முடிஞ்சுது, இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வர இந்த ஆடி மாதம் முடிஞ்சுது. அப்போ இப்பையும் அதை வந்து செய்கிறோம். ஆனால் ஐயா அதுக்கு முதலே அதை வந்து ஒரு சின்ன திறப்பு விழாவாக வந்து செய்தனாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகை. பாதி இந்த பாட்டு இருக்க படிச்சுட மாட்டியா? எங்கள் சொந்தம் பார்த்தாலே. மற்றது மெயினாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆரம்பத்தில் வந்து நிறைய களவுகள் எல்லாம் நடந்தது. நான் கடை வந்து செய்யக்குள்ள களவுகள் நடந்தது. ஒரு தரம் வந்து தெரியாமல் அறியாமல் கூட ஒரு சாமானையும் எடுத்துடாதீங்க. பிறகு நான் சிசிடிவியில் பிடிச்சி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி வீண் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை வேணாம் எங்களுக்கும் பிரச்சனை வேணாம்னு தான் ஒரு சிலர் ஆரம்பத்தில் கைவரிசையை வந்து காட்டியிருந்தார்கள். அதை வந்து நாங்கள் ஆதாரபூர்வமாக பிடிக்க முடியாமல் போயிட்டுது. இப்போ சிசிடிவி கேமராவும் அடிச்சிருக்கிறோம். நிறைவாக வைக்கணுமா? ஓ, குமுதினியாக்கா படம் வச்சிருக்கிறா. ஓ, அது ஐயர்கிட்ட கொடுத்து வேண்டுறது, இந்த சம்பிரதாயம் இப்படி செய்கிறது எல்லாத்துக்கும் மனம்தான் கடவுள்னு சொல்லி நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவேன். எங்களோட மனம் சுத்தமாக இருந்து எண்ணங்கள் நல்லா இருந்தால் எல்லாமே நிறைவாக நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் என்ன சடங்கு சம்பிரதாயம் செய்தாலும் அது எந்த விதத்துலையும் பயனற்றது. அப்போ மனம் சுத்தமாக இருந்தால் எல்லாம் சுத்தம். ஓ, இது ஆஞ்சநேயர் படமா? ஐயா வந்து ஆஞ்சநேயர் படத்தை வைக்கிறாங்க. தம்பி, என்ன மாதிரி கடை எப்படி இருக்குடா? நல்லா இருக்கா? ஓ, அப்போ என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்? என்ன மாதிரியாக்கா? என்ன சாமான் வேணும்? லைட்டர். எங்களோட கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டுன்னு சொல்லி பேரை வச்சிருக்கிறோம். காரணம் என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் புதுசாக வருதோ அதெல்லாம் அப்டேட் கொடுத்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு பொருட்கள், சட்டைகள் இதெல்லாம் வந்து இதான் நீங்கள் டிகே கார்த்திக் என்ற டிக்டாக் வழியாகவும் வந்து பார்க்கலாம். டிகே கார்த்திக் என்ற ஃபேஸ்புக் சைட்டாகவும் இதுகள்கிட்ட முழு அப்டேட் என்னென்ன கடைக்கு வந்து கொண்டு இருக்குது, என்னென்ன பொருள் வந்திருக்கு அப்படின்றத வந்து முழுமையாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரிக்கு ஆனால் அப்டேட் வந்து கிடைச்சி கொண்டே இருக்கும். புது பொருட்கள் வரைக்குள்ளே அதற்கான அப்டேட் வந்து கொடுத்து கொண்டிருப்போம். எங்கள் கடையில் என்ன வந்திருக்குது, இப்போ புதுசாக என்ன வந்திருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு நியாயமான விலையில் இந்த கடையை வந்து கொண்டு நடத்தணும். இப்போ நாங்கள் நடத்திட்டு இந்த கடையை வந்து விட்டால் நாளைக்கு எங்களோட பிள்ளையும் நடத்தக்கூடிய மாதிரிக்கு ஒரு கடையை நடத்தணும்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த விலைகள் வந்து ஒரு அதாவது வேண்டி கொண்டு போகிறவரும் நோகக்கூடாது, நாங்களும் நோகக்கூடாது. அந்த ஒரு நியாயமான விலையில் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் கொள்கை ரீதியாக வந்து சொல்லியிருக்கிறேன். அதை விட நாங்கள் கொஞ்சம் கூட விலை வச்சு விற்றோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் வியாபாரம் பண்ணலாம், அதுக்கு பிறகு கடை வியாபாரம் பண்ண முடியாது. இது எல்லா தொழிலையுமே இதுதான் பொருந்தும். என்னென்னு சொன்னால் எந்த தொழிலும் நீண்டு நினைக்க சில பேர் கடை நடத்தி இருப்பினோம் அவைய பிள்ளைகளும் அந்த பேரில் வந்து நடத்தலாம். ஏனெண்டா அவ்வளவு நியாயமான முறையில் அந்த கடையை வந்து செய்திருப்பினோம் மக்களுக்கு நம்பிக்கையும் நம்பகரமாகவும் இருக்கும். அது அப்படி ஒரு கடையாக வந்து இந்த கடை இயங்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அது இனி மயூரியோட கையில் தான் இருக்குது. இது குமுதினியா காடா கிஃப்டா? அக்ஷரா, என்ன பொருள்? சர்ப்ரைஸா? நீங்க வந்ததை விட என்ன சர்ப்ரைஸ்? ஓ, அக்ஷராக்கள் வந்ததே சர்ப்ரைஸ் தானே? எங்களுக்கு தெரியாது, வேற பயணம் பண்ணுற விஷயம் வந்து தெரியாது. திடீரென்று வீட்டை போகிற வேலையை முடிச்சுட்டு வீட்டை நிற்கினாம எங்கள் பாப்பா குபேரண்ணா
அல்லாடி அங்க வைக்கணும். பட்டி இதுல கொஞ்சம் coins போடுங்க. கண்ணாடி பட்டி அடிச்சு வைக்கணும் என்ன? ஓ குமுதினியா கடை கிட்ட நீங்க அன்பா பார்த்ததுக்கு. என்ன நிஷான்? ஆ அக்கா அன்பா பார்த்ததுக்கு. அக்காவை அன்பா பார்த்ததுக்கு. ஓ எங்க என்ன சாமான் இது? ஃபுல்ல வாவ் புள்ளையார் சிலை உண்டா? அங்க வைங்க சிலை அப்படியே உட கையால. சுள்ளி போட்டு ஓ எந்த காலத்துலையுமே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். எந்த காலத்துலையும் பிள்ளையார் வந்து கிட்ட வாங்க. பிள்ளையார் சுழி போட்டு கொஞ்சம் அந்த ஊதி கோகோலா அவங்க ரோலையும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் அக்ஷரா அவர்களுக்கு. ஓ இது பெப்சியா? அம்மா அதுதான் சிஸ்டம் ஐ சேயிங் திஸ். எப்பவும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணுமா? ஓ மலிவுல சாரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டுக்கு தான் வரணும். மலிவு விலையில சாரியை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே இடம். என்ன விலை? 1900. எது 1900? விரிச்சு காட்டுங்க சாரி எடுத்து. இத நான் எடுக்கிறேன். பாருங்க சாரி எடுத்து விரிச்சு காட்டுங்க. விரிச்சு காட்டுங்க. பாருங்க கூரை சாரி எல்லாம் நாங்க இப்ப 1900 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வலிக்கிட்டோம். வேணாம்னா ஏன்னு சொன்னா மக்கள் சேவை தான் எங்களை சேவை. கைக்கு மேல நல்லது இருக்கு. நல்ல கலர் இந்த கலர் தான் உங்களுக்கு விருப்பமோ? ஆனியன் பிங்க் கலர் அப்படி விருப்பம். ஆனியன் பிங்க் வெங்காய கலர் தான் உங்களுக்கு விருப்பம். ஐயா என்ன மாதிரி உங்களுக்குரிய பொருட்கள் இல்லையோ நீங்க வேண்டிட்டீங்க. முதலே வந்து பாருங்களேன் லண்டன்ல இருக்கிற ஆக்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட சாமான் பண்ணி நம்ம ஓ மயூர் யாருக்கு முதல் வியாபாரம் பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓ பவுன்ஸில் அதை நீங்க தானே பாருவி சொல்லணும். எங்களை கடையில என்னென்ன பொருள் கிடைக்குமான்ற ஒரு கடைங்க நீங்க பார்ட்டி ஸ்டஃப் இருக்குது. இது வந்து என்னண்டா பிரெக்னன்ட் ஆகுறவங்களுக்கு பிங்க்லேண்டா பொம்பளை பிள்ளை, ப்ளூலேண்டா ஆம்பளை பிள்ளை, அதுக்கான இதெல்லாம் இங்கே இருக்கு. வேற சொல்லுங்க பாருவி. வேற என்னது ஐட்டம் இருக்குது? ஹார்ட் பிடிச்ச ஆட்களுக்கு இந்த ஹார்ட் பல்லுக்கு துணி வாங்கி வைக்கலாம். அப்புறம் அலிஷ் பேண்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சா ஹாப்பி பர்த்டே இதே மாதிரி அலிஷ் பேண்ட் ஹாப்பி பர்த்டேக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம். இந்த ஹாப்பி பர்த்டே காரர் வந்து போட்டுட்டு கேக் வெட்டறதுக்கு நல்லா இருக்கும்னா மற்ற ராணி மாதிரி எல்லாம் போடுறது இதான் வந்து நல்லா. இது வந்து தலையை முன்னும் விளையாது வடிவாம இருக்கும். அது என்ன மேல அந்த பிறந்த நாள் கடிக்கிறது அக்ஷாதா பர்த்டே செய்றாங்க. அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்குரிய பொருட்கள் தேவைன்னா நீங்க வாயால எல்லாம் ஊதி கஷ்டப்பட வேணாம். அதுக்கண்டு மலிவான விலையிலேயே கம்மி இருக்கு. அந்த நெட்டியை முறிச்சு வைக்கணும் ஐயா. முதலாவது காசுக்கு நெட்டியை முறிச்சு தானே வைக்கிறது. இங்க பாருங்க இங்கால வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான பஞ்சாபியல் இருக்குது. இப்ப இதுகள் எல்லாம் வந்து நாங்க காட்டையில உங்களோட நல்ல நிகழ்வுகளுக்கு இதுகளுக்கு போக போறீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே யாரும் எங்கள் அளவுக்கு மலிவாக கொடுக்கக்கூடாதுன்றதான் எங்களோட எதிர்பார்ப்பு. முல்லைத்தீவு பரந்தன் ரோட் பயன்படுத்துகிற உறவுகள் வந்து உண்மையிலேயே இதில் போயக்குள்ள உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வந்துட்டிங்கன்னா மயூரிய காணிப்பா கடையில் அவட்ட வந்து நியாயமான முறையில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சாரி 1000 ரூபாயா மீதி? ஆ உண்மையிலேயே 1000 ரூபா சாரியோ? 1000 ரூபா பஞ்சாபி 1000 ரூபா. இது என்னடா பட்டு துணி கூட வேண்டியல? அது 1000 ரூபாய்க்கு பட்டு துணி கூட வேண்டியலாதே. டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டில் வந்து பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்க பார்க்க போற எங்களை கடை வாங்க. முதல் உடுப்புல இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து சட்டை இருக்குது. உங்களோட அக்காவுக்கு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு கொடுக்குறேன்டா இது இங்க வந்து வாங்கலாம். இது மாதிரி உங்களோட சட்டை இருக்குது.
குட்டீஸுக்கு கொடுக்கணுமாண்டா எல்லா கலர்லையும் பிங்க் கலரில் இருக்குது, இந்த கலரில் இருக்குது. மலிவான விலையிலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி சட்டை கட்டிங்கடா இங்கே சிம்பிளாக வாங்கலாம். இந்த ஷர்ட்ஸ் இருக்குது வந்து நீங்கள் கேட்கலாம். இப்போ முதல் கட்டமாக எங்களோட கடைக்கு விளம்பரம் செய்ய வந்திருக்கிறாங்க பாதவி. எதிர்காலத்தில் எல்லா கடைகளுக்குமே இந்த மாதிரி விளம்பரம் வந்து அவங்க செய்து தருவாங்க. சரி பாதவி, எங்களோட கடைக்கு ஒரு விளம்பரத்தை கொடுங்களேன் பார்ப்போம். இது 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 ஒரே மாதிரி மலிவு பட்டிக்கலாம், ஒரே மாதிரி எல்லாமே மலிவு பட்டிக்கலாம். ஒன்றும் வாங்கலாம். ட்வின்ஸ் இருந்தாங்கடா ஒரே மாதிரியும் வாங்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்குது. எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷரா வந்து ஆங்கில டீச்சர், இவா தமிழ் டீச்சர். அவாக்கு மாறி மாறி ரெண்டு பேருமே. நான் தான் தமிழ் காணிக்கிறேன், அவன் இங்கிலீஷ் காணிக்க மாட்டான். அடுத்ததுக்கு போகலாம். வணக்கம். இந்த எங்களுடைய ஸ்டாப். இது வந்து வேறு எது போட்டால் நல்லாவே இருக்காது. இது போட்டால் மட்டும்தான் வடிவாக இருக்குது. இதுலேயே ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி தந்துருக்குறாங்க. இதுலேயும் ஒன்றுன்னா பலகா இருக்குன்னு தானே. இதில் குத்த அன்னைக்காதீங்க, அது குத்த வைக்குதா பிளாஸ்டிக் தான். இந்த இதுகளெல்லாம் நல்லா தான் இருக்கும். இது கிஃப்ட்டுக்கு என்ன சாமான் அது? அது கிஃப்ட்டுக்கு டாப் கிஃப்ட் கேமா? கிஃப்ட்டுக்கு போ குட்டி சின்ன பிள்ளை இருந்தாங்கடா உங்களுக்காக பெரிய காரியம் இருக்கு. இதை என்ன செய்யறது? இதை வச்சு என்ன செய்யறது? அதை சொல்லணுமே. இது 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 வச்சு இந்த அரிச மாதிரியாக்கள் ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் வரையும் யூஸ் பண்ணலாம். சின்னாக்களுக்கு இது பிடிக்க மாட்டான் யூஸ் பண்ணலாம். இங்கே நல்லா இருக்கும், பெரிய காராக இருக்கும். நல்லா இங்கே சில்லெல்லாம் இப்பயே ஓடுது. அப்போ நல்லா இங்கே போலீஸ்கார் மாதிரி சூப்பராக இருக்கும். வாங்கி கொண்டு எங்களோட கடையில் வேணுமெண்டா. விலையா மலிவா? மலிவான பொருட்கள் இந்த கடையிலேயே எங்களை கடை தான் முதலாக வேணுமெண்டு நாங்கள் மலிவாக விற்று கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க ஜிமிக்கி டோல் இருக்குது. இதுக்கும் இருக்குது. சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதால தான் நாங்கள் இதையும் வைக்கிறோம். யார் மாதிரியான ஆட்களுக்கு பிடிக்கும் இது? இது கேர்ள்ஸுக்கு தான் பிடிக்கும். இந்த அவங்களுக்கு அக்ஷராக்காக்கு பெரிய ஆக்களுக்கெல்லாம் பிடிக்கும். அந்த வானுவத்தைக்கு பிடிக்கும். அதெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்களுக்கு மட்டும் பாட்டு பிடிக்கும். கடைக்கு விளம்பரம் செய்யறா அவ்வளோ எடுப்பீங்க? கடைக்கு விளம்பரம் செய்யறா நிறைய காட்டெல்லாம் எடுக்க மாட்டோம், சொட்டு காசு தான் எடுப்போம். நிறைய காசு. ஆனால் இதெல்லாம் நாங்கள் சொட்டு சொட்டு காசெல்லாம் இதெல்லாம் விலையானது பொருட்கள். அதான் நாங்கள் வந்து இங்கேயும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே மலிவாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது வந்து பென்சில் இதுகள் இதுவும் மலிவான விலையில் கொடுக்கும். கொம்பாஸ் எல்லாம் வர நல்லமில்லை. இங்கே இது இது ப்ரெக்னென்ட்டுக்கு, இது ப்ளூக்கு ஆம்பளை, பிங்குக்கு ரொம்ப பிள்ளை. இந்தாங்க இது நார்மலாக நினைக்காதீங்க. நான் இருந்து பார்த்தா அது பிள்ளையாக போயிடுங்க. இப்படி குத்தினா நாங்கள் இருந்தால் கேட்கும். இதே மாதிரி இதே மாதிரி சத்தம் கேட்கும். அதால் வந்து இதுவும் நல்லா இருக்கும். இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்குரிய இதெல்லாம் இருக்குது. இது பிளாஸ்டிக் கவர் டேபிளுக்கு கவர் போடணும். இது பிளாஸ்டிக்கு சங்கம் நினைக்கிறேன். இங்கே சங்கம் இல்லை, நாங்கள் விளக்காமல் தான் நாங்கள் கொடுப்போம். அதால் நாங்கள் இது சங்கம்னு சொல்லலை. இதில் நிறைய பிளேட் வரும், ஆனால் அது பேப்பர் தான். நாங்கள் ஒன்றுமே கடையிலேருந்து எடுக்காமல் சும்மா ஸ்ப்ரே பண்ணது பிளாஸ்டிக்கு பாட்டி. இதில் வந்து ரெண்டு விரும்பி இருக்குது. அடுத்து வந்து குட்டீஸுக்கான பொம்மையும் இருக்குது. நீங்கள் மலிவான விதையில கற்றுக்கலாம். மற்றது இருக்கு. வாங்க நாங்கள் அடுத்த பார்ப்போம். இது முடிஞ்சிட்டு வாங்க இவ்வளோக்குள்ளே போய் கேட்போம். இது வந்து நார்மலாக இருக்காதுங்க. நானே உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இதை இப்போ இப்படி கையால் செஞ்சு இல்லை, அது இல்லை. இது போடணும் உள்ளுக்கு. இந்த உள்ளுக்குள்ள போட வேலை வழியை வச்சு இப்படி வாசிட்டா நல்ல சவுண்டு கேட்கும். அதால் வச்சிடலாம். மேக்கப் கேர்ள்ஸுக்கு இது போகிற மஸ்காரா
மற்றது இங்கே வந்து இதே எனக்கு என்னடான்னு பார்க்க தான் இருந்துச்சு சிமிக்கி அப்படிக்கே இதையும் மட்டும் வாங்கிட்டோம் நான் இது பார்க்கவே இல்லாத இருந்துச்சு வாங்கிட்டேன் எங்கள் ஹெலிகாப்டர் இருக்குது இதே மாதிரி ஆக்கள் நிறைய பிடிக்கும் அதனால் இதுவும் வந்து நான் வச்சிருக்கிறேன் ஒரு ஆள் வாங்கிட்டா அவள் இப்போ போட்டு கொண்டிருக்கிறா குமிழை ஆண்டி தான் வாங்கினா இப்போ போட்டு கொண்டிருக்கிறா ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க மற்ற குட்டீஸுக்கான இதுவும் இருக்கு இன்ஃபேக்ட் ரொக்கா வாங்கிக்கலாம் மற்றது எங்களோட மலிவான பொருளுக்கு வந்தீங்கன்னா கேமராமேனுக்கும் ஒரு பிள்ளை இருக்கு அவனும் இது வாங்கலாம் ஆனால் அவன் ஒரு சட்டையும் வாங்கலாம் சட்டையும் வாங்கலாம் இங்க சொக்ஸ் இருக்குது சின்ன குட்டீஸுக்கு இதுவும் இருக்குது மலிவான விலையில் பேபி சாக்ஸும் வாங்கிக்கலாம் மற்ற உங்களுக்கு தலைமுறைக்கு சின்ன ஆக்களுக்கு எனக்கெல்லாம் இருக்கு நான் அடிக்கல கடைக்கண்ணா வச்சுட்டேன் இங்க தண்ணி பாட்டில் நீங்க தண்ணி ஊற்றணும் குடிக்க வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம் ஸ்வீட்டர்கள் குழந்தை பிள்ளைகளை கொண்டு போறதுக்கெல்லாம் மலிவான விலை இங்க பேக் இருக்குது டியூஷன் இருக்க ஸ்கூல் போறோம் அதெல்லாம் இது வந்து பேக் மாதிரி கொண்டு சின்னங்களுக்கு இப்படி மண்டையில வச்சு கொண்டு விழாம வைக்கிறதுக்கு அதுக்கு தான் நாங்க இது வச்சிருக்கிறோம் இது கொஞ்சம் பேர் லாண்ட்ரி என்ன உடுப்புக்கு ஊட்டுப்பண்டு இது கடைண்ட பெஸ்டாலே அப்பாவுக்கு தண்ணி இருக்கிறது சரி அடுத்து இந்த இதெல்லாம் இருக்கு பார்த்து கொண்டு வாங்க நாங்கள் ஃபேன்சி கடையில் ஏதாச்சும் தாங்கம்மா வந்தாங்கடா குளுக்கோஸும் விற்போம் இன்னொரு பையன் கீழே கிடக்கு எங்க கூட மாட்டு பென்சில்ஸ் இருக்குது இருக்குது பஸ் இருக்குது மற்றது குட்டி சாணை இங்க ஷார்ட்ஸ் இருக்குது இது இருக்குது மற்றது இங்கால வாங்க இங்கால வந்து இந்த இப்படி முட்டை செய்யற இதுவும் நீ ப்ரொடெக்ஷனுக்கு முட்டை செஞ்சா காலில் முழங்காலில் போட்டுக்கணும் இது சின்னக்கு அலஸ்பாந்து போகிறோம் ஜுவல்லரி என்ன டாக்டர் செட் நீங்கள் எல்லாரும் வாங்குவாங்க ஆனால் இதான் இதுக்குறதுலே ஸ்பெஷலும் நல்லா இருக்கு சின்ன பிள்ளை பேக்ஸ் பொப்பிட்டு இருக்குது இது வந்து தான் ஊரில் இந்த இதே மாதிரி இருக்கு இதே மாதிரி இதான் நல்ல கூடயே இருக்கிறதில்ல இது வந்து வாயில் சூப்பாக பழகிறது என்னன்னு சொல்லுவாங்க தெரியாது மற்றது இந்த இதுகள் எல்லாம் இருக்கு இந்த ஒன்றுக்குள்ளே எல்லாமே வரும் லாக்ஸ் இருக்குது லாக்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு வர்றது இது நான் சரி நான் கடிக்கிறேன் வாங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சாஃப்டாக காட்டேன் நிறைய சாஃப்ட் இருக்கும் உங்களுக்கு வாயொன்னும் நோகாது இந்த இங்க பாருங்க நல்லா தான் இருக்கு ஸ்ட்ராபெரி வெட்டில் இங்க பாருங்க இது ரைட் பண்ண ஸ்டோரி ரைட் பண்ணுற பாட் பண்ணுறது இது வந்து சில பேருக்கு ஜூனிகார்ன் படிக்கும் எங்களோட அத்தைக்கு மட்டும் ஜூனிகார்ன் படிக்கும் எனக்கு ஜூனிகார்ன் படிக்கும் இந்த ஜூனிகார்ன்ல இதே மாதிரி சூப்பி போத்தலும் இருக்கு வாங்கிக்கலாம் இங்க இது டூல்ஸ் இருக்குது டேபிள் வாங்க அடுத்து போய்க்கலாம் இது வந்து இதுக்குள்ள இன்னும் ஒன்று சண்டை இவ்வளவு தண்ணி போத்தல் இருக்கும் ஒன்று வழியில இருக்கு இங்க எல்லாமே அப்படிதான் இந்த எரேசர் இதுக்கும் போட்டகன் இங்க பாருங்க பபிள் கன் இருக்குது பபிள் அழகு எல்லாம் இருக்குது வாங்கிக்கலாம் இந்த மேல எல்லாம் பாருங்க அழகான பொருள் தான் இருக்கும் வாங்க அடுத்து போலாம் இது வந்து சின்ன பிள்ளைய கொடுத்தா மேக்கப் செட் இங்க பாருங்க இது லைக் சின்ன பிள்ளைக்கு அனுபவம் இருக்கும் சின்ன பிள்ளை எழுதிட்டு இதில் அழிக்கலாம் அதுக்கு இருக்கும் இந்த இதுகள் இருக்கும் ஃபுல்லா பாருங்க இங்க ஏர்லைன்ஸ்க்கு இந்த உண்மையாவே அழிக்கிற மாதிரி அழகா இதுவும் இருக்கும் இங்க புஷ் இருக்குது கொஞ்சம் பிரிக்கு வாங்க அடுத்து போயிடலாம் இது வந்து பெரியாக்களே நைட்டி சின்னாக்களே இங்க சின்ன பிள்ளைக்கு கப் மக்ஸி என்னங்க இது வந்து பிரெக்னன்ட் ஆன ஆக்களுக்கு உரிய சட்டை இது வந்து செருப்பு அங்க அடுத்தது போயிடலாம் இதுவும் தண்ணி பாட்டில் எங்க பாருங்க இது போல் சின்ன பிள்ளைக்கு போல் இது வந்து கொம்பாஸ் இதே மாதிரி தண்ணி பாட்டில் இருக்குது இந்த ஒன்று அரிஸ் தெரியும் தானே அரிசியோட
சைல்ட்ஹுட் தான். நான் நாங்க விப்போம் கஷ்டப்பட்டு. எங்க பாருங்க இது பென்சில் கேஸ். நாங்க இது வந்து உண்டியல் நாப்பு. இது வந்து உள்ளுக்குள்ள வச்சா சூடாகாது. சூடா மாறாம இருக்கும். எங்க வந்து எங்க பாருங்க இது மேல அங்க செல் பார்க்கணும். சரி அடுத்து போயிடலாம் வாங்க. இது வந்து ஜோனிகான். இது அடுத்தது இவ அடுப்பா. எங்க பாருங்க இது ஸ்லிப்பர்ஸ் சின்ன பிள்ளைக்கு. அதாவது பாருங்க இது 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 வந்து சின்ன ஆக்களுக்கு இந்த இப்படி இடிக்கிறது இதே மாதிரி இருக்கும். அது இரும்பு. இதுதான் எல்லாம் இரும்பாங்களாம். எங்க பாருங்க இது சின்ன பிள்ளைக்கு டாய்லெட் ட்ரைனிங். என்னங்க இது வந்து கப்பு. இதுல வந்து நிறைய தண்ணி குடிக்கலாம். கலர் கலரா இருக்கு. உடுப்புக்கு காஞ்சனும் இது இந்தாங்க. இது வந்து சின்னாக்கள் இருக்கலாம். இப்ப இப்படி போட்டுட்டு படிக்க வைக்கலாம். சின்னாக்கள் இருக்கலாம். அதுக்கு தான் எங்க பாருங்க பம்பஸ் இருக்குது. பேபிக்கு 16 இருக்குது. இது வந்து இது வந்து இது சாஃப்ட்டா இருக்கு. இங்க பாருங்க இது தும்பத்தாடி. இது கூட்டக்கு. இந்த இது வந்து டிஷ்யூ. உங்களுக்கு டிஷ்யூ வேணுமாடா இந்த கடையில வந்து இது வந்து குட்டி பெருசு. இங்க பாருங்க பெருசு தண்ணி பட்டை இருக்குது. ஒரு பிள்ளைன் இருக்கு. நிசாத வாங்கிடலாம் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க குழந்தை பேருக்கு பிளாங்கெட் இருக்குது. இதுகள் எல்லாம் இருக்கு. வாங்க அங்க போயிடலாம். இதுல வந்து ஆட்கள் கடைக்கு வந்து ஆட்கள் இருக்கிறது நாங்க சொல்லி சேர் போட்டிருக்கோம். எங்க பாருங்க பெருசு ஜாபுக்கு உமன்ஸுக்கு இதை பாருங்க கொட்டன் இருக்குது. என்னங்க இது வந்து 1900 ரூபா. எப்படி அழகான இது நாங்க எடுத்து உடைச்செல்லாம் பார்க்க மாட்டோம். அதான் இவ்வளவு நல்லா இருக்குது. உடைச்சு நான் பார்க்கிறேன். இங்க பாருங்க இது மாதிரி பஞ்சம் இது மாதிரி இருக்குது. வெயிட் இல்ல இது இருக்குது. இந்தாங்க இது துணி தைக்கலாம். இங்க பாருங்க கொட்டன் இருக்குது. துணி இது போட்டா மெதுவு அந்த இது ஈரத்தன்மை இருக்கு இந்த ஷர்ட்டில். வாங்க நல்லா விலை குறைவான இது. வந்தீங்கன்னா மற்ற இடத்துல எல்லாம் இதெல்லாம் விலை கூட. இங்க மல்லிவா உங்களை போட்டுட்டாரெல்லாம் மல்லிவா. அதோட இதுதான் இது இந்த பாருங்க இந்த டசிமா நல்ல சொஃப்டான உடுப்பு வாங்கலாம். சொஃப்டானது இதுதான் ஷர்ட். எல்லாருக்கும் உரிய ஷர்ட். 11 வயசுக்காரங்கள இருந்து மெட்டீரியல்ல நல்ல மெட்டீரியல் மலிவான பிரைஸ்ல இருக்குங்க. மலிவான பிரைஸ்ல இருக்கு. இது உங்களோட அம்மா இல்லாட்டி அக்கா எல்லாருக்கும் வாங்கலாம். நல்ல குவாலிட்டியானது. கருப்பு கலர் ஷர்ட் பாத்தீங்கன்னா பொடிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கருப்பு கலர் ஷர்ட் நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய படிகளுக்கு இது உங்களுக்கு எல்லாமே மலிஞ்சு தருவோம். படிகளுக்குரிய எல்லா ஷர்ட்டும் இங்கே கிடக்குது எல்லா கலர்ல.